1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழன் இமயமலையிலிருந்து கங்கை நீரை தன் வாள் முனையால் கொண்டு வந்து தமிழகத்தில் ஒரு செயற்கை கடலையே உருவாக்கினான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இது வெறும் போர் அல்ல, உலகமே வியக்கும் ஒரு நீர் புரட்சி. வாருங்கள், ராஜேந்திர சோழனின் அந்த மறைக்கப்பட்ட வரலாற்றை பார்ப்போம். கியோபி 1014 தஞ்சை மண்ணில் ஒரு சகாப்தம் தொடங்குகிறது. மாமன்னன் ராஜராஜ சோழன் மறைவுக்கு பிறகு அவரது மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறுகிறான். அவன் ஒரு சாதாரண அரசன் அல்ல, கடல் கடந்தும் நிலம் வெல்லும் தாகம் கொண்ட ஒரு தீப்பொறி. அவன் ஆட்சிக்கு வந்த சில ஆண்டுகளில் சோழ தேசத்தை பஞ்சம் வாட்டுகிறது. காவிரி நதி வறண்டு போகிறது. பசியால் மக்கள் வாடுவதைக் கண்டு ராஜேந்திரன் துடித்தான். என் பாட்டன் கரிகாலன் கல்லணை கட்டினான், என் தந்தை பெரிய கோயில் கட்டினான், நான் என் மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று சிந்தித்தான். அப்போதுதான் அந்த மகா சபதம் பிறந்தது. கங்கையை தமிழகத்திற்கு கொண்டு வருவேன், திசை எட்டும் அதிர்கிறது. சோழர் படை சுமார் 9 லட்சம் காலாட்படை, 60,000 போர் யானைகள், 1 லட்சம் குதிரைப்படை. இது வெறும் படை அல்ல, ஒரு நகரம். ராஜேந்திரன் இந்த படையை இரண்டாக பிரித்தான். ஒரு படை கடல் வழியாக சென்றது, மற்றொரு படை நிலம் வழியாக வடக்கு நோக்கி பாய்ந்தது. ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் அறுபடை என்ற இராணுவ முகாம்கள். அங்கு வீரர்களுக்கு உணவு, குதிரைகளுக்கு லாடம், யானைகளுக்கு கவசம் என அனைத்தும் தயார் நிலையில் இருந்தன. கோதாவரி ஆற்றை கடந்தபோது ஆயிரக்கணக்கான படகுகளை வரிசையாக கட்டி அதன் மேல் மணல் பரப்பி மிதக்கும் சாலைகளை உருவாக்கினான் தமிழன். அதன் மேல் 60,000 யானைகள் கம்பீரமாக நடந்து சென்றன. இந்த தொழில்நுட்பம் இன்றும் நவீன பொறியாளர்களை வியக்க வைக்கிறது. கங்கை கரையை அடைந்த போது வங்காள மன்னன் மகிபாலன் ஏளனம் செய்தான். தெற்கிலிருந்து வந்த சிறுவனா எம்மை வெல்வது என்று கேட்டான். ஆனால் ராஜேந்திரன் சிரித்தான். அவன் கையில் இருந்தது முதலை வியூகம். ஒரு முதலையைப் போல படையை சதுப்பு நிலத்திற்குள் பதுங்கச் செய்து எதிரி படை உள்ளே வந்ததும் சுற்றி வளைத்து தாக்கினான். யானைகளின் தந்தங்களில் இரும்பு முனைகளை பொருத்தி எதிரி கோட்டைகளை உடைத்தான். இறுதியில் மகிபாலன் வீழ்ந்தான். ஆனால் ராஜேந்திர சோழன் அவன் நாட்டையோ நகையையோ கேட்கவில்லை. உன் நாட்டு புனித கங்கை நீரைத்தா, என் தேசத்தின் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்றான். தோற்கடிக்கப்பட்ட 1000 வடநாட்டு மன்னர்களின் தலைகளில் புனித கங்கை நீரை சுமக்கச் செய்து தெற்கு நோக்கி வெற்றி பயணம் தொடங்கினான். தமிழகம் திரும்பிய ராஜேந்திரன் ஒரு புதிய தலைநகரை உருவாக்கினான், கங்கை கொண்ட சோழபுரம். அங்கே 16 மைல் நீளத்திற்கு ஒரு பிரம்மாண்ட ஏரியை வெட்டினார். அதற்கு பெயர் சோழகங்கம், இன்றைய பொன்னேரி. உலக வரலாற்றிலேயே ஒரு வெற்றியை கொண்டாட கல்லால் தூண் நடாமல் நீரால் ஒரு ஏரியை உருவாக்கிய ஒரே மன்னன் இவன்தான். இந்த ஏரியின் கரைகளை செய்ய பயன்படுத்தப்பட்ட சுட்ட சுண்ணாம்பு மற்றும் மூலிகை சாறு கலவை 1000 ஆண்டுகளாகியும் ஒரு சொட்டு நீரை கூட கசிய விடவில்லை. கோயில் கருவறைக்கு அடியில் ரகசிய குழாய்களை அமைத்து ஏரி நீர் மட்டம் உயர்ந்தால் தானாகவே கோயிலை சுற்றியுள்ள அகழிக்கு நீர் செல்லும் ஆட்டோமேட்டிக் ஹைட்ராலிக் வசதியை படைத்தான். இது தமிழனின் அறிவுத்திறனுக்கு சான்று.
இன்று நாம் அதே பொன்னேரியை பார்க்கிறோம். தூர்ந்து போய் கரைகள் உடைந்து கிடக்கின்றன. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகை ஆண்ட அந்த மாவீரனின் அடையாளம் மறைந்து கொண்டிருக்கிறது. இது ராஜேந்திர சோழனின் வீழ்ச்சி அல்ல, நம் வரலாற்றை நாம் மறந்ததன் வீழ்ச்சி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த மாவீரனுக்கு ஒரு லைக் போடுங்க. ராஜேந்திர சோழனின் இந்த வீர வரலாற்றை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்ம வீரதடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தமிழனின் பெருமையை உலகறியச் செய்ய எங்களுடன் இணையுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். 10ஆம் நூற்றாண்டில் ஒரு சோழ மன்னன் ராஜேந்திர சோழனின் புகழ் பாடும் வரலாறு. கங்கை நீர் கொண்டு வர பெரும் படை திரண்டது. கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகரானது. சோழகங்கம் ஏரி கண்டான் உலகமே வியந்தது. தமிழனின் பெருமைதனை உலகறியச் செய்வோம். ராஜேந்திர சோழனின் புகழை பாடுவோம். ராஜேந்திர சோழனின் புகழை பாடுவோம்.